இதுல என்ன பண்றோம்னா பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவோம். எதுக்குன்னா இப்போ நம்ம பேமெண்ட் மேக் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்ன்றது மேண்டட்ரி. அது இல்லாட்டி நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்ல தான் நம்ம ரூல்ஸ் செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுல என்னென்னலாம் டிஃபைன் பண்ணுவோம்னா இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் கரன்சிக்கு பே பண்ணுறோமா இல்லை எனி கரன்சிக்கு பே பண்ணணுமா, அதெல்லாம் ரூல்லாம் அங்கே தான் செட் பண்ணணும். அப்புறம் சிங்கிள் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு பண்ணுறோமா இல்லை மல்டிபிள் பிஸ்னஸ் யூனிட்டுக்கு பண்ணுறோமா, அப்புறம் சிங்கிள் சிங்கிள் பேங்க் அக்கௌண்ட்டா இல்லை மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்டா, எல்லாமே அங்கே தான் நம்ம ரூல்ஸ் டிஃபைன் பண்ணுற இடம் தான் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல்னு சொல்கிறது. ஓகேவா? இந்த இதை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல், அதுக்கு மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் போகணும். செட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதில் மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி தான் நம்ம பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். என்ன ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணலாம் நம்ம? பியூடி அண்டர்ஸ்கோர் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் நேம் போட்டு கோடும் போட்டேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம், ஃபுல் நேமாக கூட. நெக்ஸ்ட் எந்த டேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றதா ஃப்ரம் டேட்ல கொடுப்போம். நெக்ஸ்ட் டூ டேட்ல இந்த பேமெண்ட் டைம் என்னையோட எண்ட் பண்றீங்க அந்த டேட் தான் இங்கே. பேமெண்ட் ஃபைல் ஃபார்மேட் சூஸ் பண்ணணும் நம்ம. இதுல என்ன ஃபார்மேட்டு? நம்ம ஸ்டாண்டர்ட் செக் ஃபார்மேட் கொடுக்கணும். ஸ்டாண்டர்ட் செக் ஃபார்மேட் இங்க இருக்கு பாருங்க. இந்த ஃபைல்லாம் இவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. ஃபார்மேட்ஸ்லாம் டெக்னிக்கல் கன்சல்டன்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். இங்கே நம்மளா கிரியேட் பண்ண மாட்டோம். செக் கொடுத்தது எலக்ட்ரானிக்கா பிரிண்டடான்னு கொடுப்போம். நம்ம செக்குங்கிறது பிரிண்டட், அதனால பிரிண்டட் சூஸ் பண்றோம். இதே நெஃப்ட் இதெல்லாம் கொடுத்தோம்னா எலக்ட்ரானிக் ஆகும். எந்த டைப்ல ப்ராசஸ் பண்ண போறோன்றது. நெக்ஸ்ட் டிஃபால்ட் பேமெண்ட் டாக்குமெண்ட்ன்றது இந்த பிரிண்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் வரும். இது பாத்தீங்களா? செக் யூஎஸ்டி சுப்ரீமோ எனர்ஜி யூஎஸ்டி கரண்ட் அக்கௌண்ட் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு. நம்ம அதை சூஸ் பண்ணணும். பேமெண்ட் ஃபைல் பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஃபைல் எப்படி சென்ட் டு ஃபைலா போகணுமா, வெறும் ஃபைல் மட்டும் போதும், சாஃப்ட் காப்பி மட்டும் போதும்னா மேலே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நம்ம பிரிண்டருக்கு போகணும்னா இது கொடுத்துக்கணும். இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா பிரிண்டர்ல ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடும். ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி பே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிண்டரில் ஃபார்மேட் ஆகிடும். அதுக்காக இதை எனேபிள் பண்ணுறது. நெக்ஸ்ட் ரூல்ஸ்லாம் சொன்னேன்ல இங்கே தான். இங்கே பாருங்க, பேமெண்ட் மெத்தட்ஸ் ஆல் பேமெண்ட் மெத்தட்ஸ்க்கா இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கிரியேட் பண்ண பேமெண்ட் மெத்தடுக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னா இங்கே கொடுத்துக்கலாம். நான் ஆல்லே வைக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி தான். ஆல் பேங்க் அக்கௌண்ட்ஸ், எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே இந்த ப்ரொஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸும் ஆலா இல்லை ஸ்பெசிஃபையான்னு கொடுக்கணும். கரன்சிஸும் அதே மாதிரி ஆலா ஸ்பெசிஃபையான்னு கொடுக்குறது. இதில் ஆல்ல இருந்தால் எல்லா கரன்சிஸ்க்குமே எல்லாமே அப்ளிகபிள் ஆகும் இந்த இந்த ப்ரொஃபைல் கிளாஸ். நெக்ஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம். இதில் பேமெண்ட் சிஸ்டமில் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் மோஸ்டா. நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ்லேயே அதே மாதிரி எதுவும் இல்லை. இதில் என்ன பண்ணுவோம்னா குரூப் பண்ணலாம்.
டாக்குமெண்ட் குரூப்பிங் ரூலை வச்சு என்னன்னா டியூ டேட்டை வச்சு பிக் பண்ணணுமா இன்வாய்ஸ், இல்லை செட்டில்மெண்ட் ப்ரியாரிட்டியா. மோஸ்ட்டாக நம்ம இந்த பேமெண்ட் குரூப்பிங் ரூல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ண மாட்டோம். இது பேட்ச் பேமெண்ட் பண்ணும்போது இந்த குரூப்பிங் ரூல்லாம் பண்ணும். நெக்ஸ்ட் பேமெண்ட் ஃபைல்ஸ். இதுலேயும் நம்ம இங்கே பேமெண்ட்ல என்ன கொடுத்துருந்தீங்களோ அந்த குரூப்பிங் ரூல் இங்கே அப்படியே அட்டாச் ஆகிடும். நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ். இந்த ப்ரொஃபைல் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது எதுவும் லிமிட்ஸ் வைக்கிறீங்களா, அதெல்லாம் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் லிமிட்ஸ் இந்த ப்ரொஃபைல் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது இவ்வளோதான் லிமிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் இந்த இதில். நெக்ஸ்ட் குரூப்பிங் ரூல். ப்ரோ இது வந்து இப்போ இந்த பேமெண்ட் ப்ரொஃபைல் இருக்குல்ல, ம் இது வந்து இப்போ வந்து ரிசீவர் வந்து அதான் அந்த அந்த கிரெடிட்டாருக்கு பே பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணுற பேமெண்ட் ப்ரொஃபைலா? இது வந்து ஆமாம், நம்ம கிரியேட் பண்ணுற பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல். ஏன்னா ஓ, நம்ம தானே கொடுக்கணும். அதுதான் ஓகே ஓகே. ம் நம்ம கொடுக்குறப்போ என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி நம்ம பே பண்ணுறோன்றது தான் ப்ரொஃபைல் கிளாஸ். ஓ சரி. இந்த இது பேமெண்ட் ஓகே. டேட்டு, இந்த பேங்க் ம். அக்கௌண்ட்டு இதெல்லாம் மேட்ச் ஆனால் தான் போகணும் அப்படின்னா நீங்கள் அது ம். கூட எனேபிள் பண்ணிக்கலாம் குரூப்பிங் ரூல். ஓகே. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டிங்ஸ். இதில் எதுவுமே நம்ம ஃபைல் ரிஜிஸ்டர்ஸு பாசிட்டிவ் பே இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் சும்மா இதில் எதுவும் இருக்காது. எதுவும் எக்ஸ்ட்ரா டிஎஃப்எஃப் டிஸ்கிரிப்டிவ் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு இருக்கு. இதில் இல்லாத இன்ஃபர்மேஷன்ஸ் தவிர்த்து வேறு எதுவும் நியூவாக ஒன்று ஆட் பண்ணணும் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸில் டிஎஃப்எஃப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இது கிரியேட் பண்ணி சேவ் கொடுத்து சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன்னா பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். இதுவரை தான் செட்டப்ஸ் ஏபி. ஓகேவா ப்ரோ? அவ்வளோதான் நான் ஏபி செட்டப்ஸு. செட்டப்ஸ் அவ்வளோதான் இதுவரை. நெக்ஸ்ட்டு இன்வாய்ஸ் இப்போ ரோல்ஸ். போடுறோம். ஓ ரூல்ஸ். இன்வாய்ஸ் போடுறோம். ரோல்ஸ் இருக்கான்னு மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன், ஏன்னா இந்த யூசரில் ரோல்ஸ் இருக்கான்னு தெரியல. ஓ எம்ப்ளாயி ரோலாக இருக்கா பார்க்குறீங்களா? இல்லை இல்லை, அது இல்லை. ரோல்ஸ் ரோல்ஸா? அக்கௌண்ட்ஸ் ஓகே பேயபிள். ஓகே ஓகே. ஆ. பேயபிள்ன்ற மாடியூலே இங்கே காணாம பாருங்க. பேயபிள் மாடியூல் ஓ. சேல்ஸ் இருக்கு, சர்வீசஸ் இருக்கு, பேயபிள்ஸ் இல்லை. அப்போ நான் பேயபிள்ஸ்க்கான ரோல்ஸ் ஆட் பண்ணேன்னா மாடியூல்ஸ் வந்துடும். மாடியூல்ஸ் எனேபிள் ப்ரோ பண்ணுறேன். அப்படியே அப்படியே இது ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் ரோலே ஆட் பண்ணுறேங்க. நம்ம போட்டு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல பார்க்கறதுக்கு. ஓகே ஓகே. ஓகே. ஆட் ரோல். ரோலில் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் மேனேஜர் ரோல் முதல்ல நான் ஆட் பண்ணுறேன். பேயபிள் மேனேஜர் ரோல். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் சூப்பர்வைசர் ரோல் ஒன்று. ஸ்பெஷலிஸ்ட் ரோலும் ஆட் பண்ணும், சூப்பர்வைசரும் ஆட் பண்ணும். சூப்பர்வைசர். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் பேமெண்ட் சூப்பர்வைசர் இருந்தால் தான் நம்ம பே எல்லாம் பண்ண முடியும். பேட்ச் பேமெண்ட்ஸ் ரன் பண்ணுறது, பேமெண்ட் டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அதெல்லாம் இந்த ரோல் இல்லாட்டி பண்ண முடியாது. பேயபிள் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர். இந்த 4 ரோல்ஸ் ஏபிக்கு ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜென்ரல் அக்கௌண்டண்டா. ஓகே. ஜென்ரல் அக்கௌண்டன்ட். நெக்ஸ்ட் ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர்.
அப்புறம் எல்லாத்துக்கும் டேட்டா ஆக்சஸ் தரணும்ல? ஆ ஏன்னா ஓ. அப்பதானே எந்த பியூ இந்த யூசர் ஆக்சஸ் பண்ணுன்றதை கொடுப்போம்ல. அப்பதான் ஓகே. அந்த பியூ. ப்ரோ அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு கேட்கணும்னு நினச்சேன். ம். உங்ககிட்ட இந்த 1 இயர் இன்டர்வியூ கொஸ்டின் ஏதாவது இருக்கா? ஜிஎல்ஏபியா இருக்கு ஏதாவது இன்டர்வியூ ஆ, ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? ஆ, ஆ, பார்க்கணும் ப்ரோ. பார்த்து நான் வேணா ஷேர் பண்றேன். சரிங்க இருக்கான்னு ப்ரோ. தெரியல. நான் இருந்தா ஓகே ஷேர் பண்றேன். ப்ரோ, இப்போ நீங்க எவ்வளோ வருஷமா ஒர்க் பண்றீங்க? நான் 2.5 ப்ரோ. ஓகே, சூப்பர். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் இப்போ இதுல பீரியட்ஸ் ஓபன் பண்ணணும் நம்ம. பீரியட்ஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி டேட்டா ஆக்சஸ் கொடுத்துடலாம் யூசர்ஸ்க்கு. மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர். இப்போ இதுல நம்ம யூசர் நேம் ஆட் பண்ணணும். ரோல்ஸ் வந்து முதல்ல ஜென்ரல் லெஜர்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஜென்ரல் அக்கௌண்டன்ட். டேட்டா ஆக்சஸ் செட்டு தான் வரும். இதில் வந்து US1 பிரைமர் லெஜர் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் பிரைமர் லெஜர் கிரியேட் பண்ணல. US பிரைமர் லெஜர். நெக்ஸ்ட் ஆட் கொடுத்து பிஐ யூசர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஜென்ரல் அக்கௌண்டன்ட் மேனேஜர். டேட்டா ஆக்சஸ் செட் தான் வரும். இதுக்கும் US1. இப்போ ஜிஎல்ஸ்க்கான ரோல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், பேயபிள்ஸ் ஆன ரோல்ஸ்க்கு டேட்டா ஆக்சஸும் பியூ லெவலில் தான் அது கொடுப்போம். அக்கௌண்ட்ஸ் பேயபிள் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர் பிஸ்னஸ் யூனிட். இங்கே US1 பிஸ்னஸ் யூனிட். அக்கௌண்ட்ஸ் பேயபிள் மேனேஜர். பேமெண்ட் சூப்பர்வைசர். பேயபிள் ஸ்பெஷலிஸ்ட். லாஸ்ட்டாக சூப்பர்வைசர் ரோல். ஓகே. இந்த ரோல்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நான் சைன் அவுட் பண்ணிட்டு சைன் இன் பண்ணேன்னா எனக்கு பேயபிள் மாடல்ஸ் வந்துடும். ப்ரோ நீங்க எந்த கம்பெனில ப்ரோ ஒர்க் பண்றீங்க? புரியல ப்ரோ. நீங்க எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க? நான் இங்கே இதில் தான் ப்ரோ இருக்கேன். ஸ்டார்ட் அப் தான். சிரா சாஃப்ட்னு சொல்லி. என்ன என்ன நேமு? BIU யூசர் சிரா சாஃப்ட்னு சொல்லி ப்ரோ. ஓகே ஓகே. இங்கே பேபிள்ஸ். பேபிள்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரல் லெஜரில்
அந்த பீரியட் ஓப்பனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பீரியட் இன்னைக்கு ஜூன். இப்போ ஜெனரல் அக்கௌண்டிங் இப்போ இதில் கீழே வந்தோம்னா இப்போ இதில் ஜூன் 26 ஓப்பனில் தான் இருக்குது. பேயபிள்ஸ்லேயே இங்கே பாருங்கள் ஓப்பனில் தான் இருக்குது. அதனால் நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்லை. இல்லாட்டி நீங்கள் இங்கே வந்து பேயபிள்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ஸில் இருக்கும் அப்ளிகேஷன் பாருங்கள், பேயபிள் நேம் இருக்கா, இதில் வந்துட்டு 0 ஜூனை வந்து நம்ம ஓப்பனில் வைக்கணும். இதுதான் ஓப்பன் பேயபிள்லேயும் பீரியட் ஓப்பனில் இருக்கணும், இதுலேயும் ஓப்பனில் இருக்கணும், ஜிஎல்லையும். அப்போ தான் உங்களால் போஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இல்லாட்டி நம்ம போஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ பேயபிள்ஸ் போகிறேன். ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பீரியட் ரெண்டுலேயுமே ஓப்பனில் இருக்குது. ஜேர்னல்லையும் ஓப்பனில் இருக்குது, சப்லெஜர்லேயும் ஓப்பனில் இருக்குது. பேயபிள்ஸ். ப்ரோ எனக்கு டவுட். இப்போ வந்து இது ஏபி தான் வந்து சப்லெஜர். ஓகே, இப்போ வந்து ஏபி ம் பீரியட் ஓபன் பண்ணிட்டாலே லைக் வந்து அது சப்லெஜர் மாதிரி வந்துடும் கரெக்டா? லைக் அப்படியே அப்படியே அது போட்ட உடனே அப்படியே அஃபெக்ட் ஆகும் அப்படிதானே? ஆஹா, ஆ. நீங்கள் இப்போ ஏபியில் பீரியட் ஓப்பனில் இருக்குது ஜூனில். ஆனால் இந்த ஜூன் வந்து இதில் ஓப்பனில் இல்லை, இதில் ஜென்ரல் லெஜரில். அப்படின்னா உங்களால் பண்ணவே முடியாது. ஓ, இப்போ நீங்க வெறும் வெறும் பேபிள் மட்டும் தான் பீரியட் ஓபன் பண்ணிருக்கீங்களா? ஆஹா, ரெண்டுக்குமே ஓப்பனில் இருக்கணும். அதை தான் அங்கே பண்ணேன் ஸ்க்ரீனில். ஓகே, சரி. ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்ட். இதில் பாருங்க, இங்கே அக்கௌண்டிங் பீரியட் இருக்கு 06/26ன்னு. ஜென்ரல் லெஜர்லேயும் ஓப்பனில் இருக்கணும், பேயபிள்ஸ்லேயும் ஓப்பனில் இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. ஓப்பனில் இல்லாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ரெண்டுலேயும் ஓப்பனில் இருந்தால் தான் உங்களால் போஸ்ட் பண்ண முடியும். இல்லையா ஒன்றில் ஓப்பனில் இருந்து க்ளோஸில் இருந்தால் உங்களால் போஸ்ட் பண்ண முடியாதுல்ல. சரி, ஓகே. அதான், ம் நீங்க அது ஓபன் பண்ணி உள்ளக்கா மந்த்ல ஆயிடுச்சு பாத்தீங்களா? ம் அதுக்குள்ள ம். போயிட்டு என்ன பண்ணீங்க? ஜூனுக்கு மட்டும் ஏதோ பண்ணீங்களே, ஓபன் பண்ணீங்க கரெக்டா? ம் அதுதான் கேட்டேன். ஓகே. ஏன்னா அது ஓப்பனில் இல்லை பேயபிள்ஸில். அதனால் பேயபிளில் நவர் ஓப்பன்டுன்னு இருந்ததுன்னா பேயபிளை கிளிக் பண்ணி அந்த ஜூனை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே இதே ஓகே ஓகே. ஜிஎல்ல நவர் ஓப்பன் இருந்தால் ஜிஎல்ல ஓப்பன் பண்ணணும். அப்போ ஓப்பன்டு போட்டிருந்தாலே அது ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கும் கரெக்டா? ஓப்பன் இருந்தால் ஓப்பனில் தான் இருக்குது, ஆமாம். ஓகே இதே ஓகே நெவர் ஓப்பன் இருக்கும், இல்லாட்டி இதில் இருந்தால் ஓப்பன் ஓகே பண்ணாமல் இருந்தால். ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. ம் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு பேபிள்ஸ் கிளிக் பண்ணி இங்கே தான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும். இன்வாய்ஸ் டேப் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பேபிள் டேஷ்போர்ட்ஸ் பார்ப்போம். இங்கே பேபிள் டேஷ்போர்ட்ஸ் இதான். இப்போ இதில் டேஷ்போர்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த டேஷ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் எதுவும் எப்படி ஜிஎல்ல டேஷ்போர்ட் பார்த்தோம் அதே மாதிரி தான் இந்த இதுலேயும். அதில் ஜேர்னல்ஸ்க்கு டேஷ்போர்டு, இது வந்து பேபிள்ஸ்க்கான இன்வாய்ஸ் எதுவும் ரெக்கரிங் அட்டென்ஷன்னா
அப்ரூவல் இருந்தால் இங்கே இந்த இதில் இருக்கும். இதே பெண்டிங் அப்ரூவல் ஃப்ரம் அதர்ஸ் இங்கே பாருங்க 15 காட்டுது, அதை கிளிக் பண்ணா ஆமா. இது ஜஸ்ட் மானிட்டரிங் டேஷ்போர்ட் தான். ரிஜெக்டட் அப்ரூவ் ரிஜெக்ட் ஆனதெல்லாம் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணி திரும்ப ஆன் பண்ணு, க்ளோஸ் பண்ணு, ஆன் பண்ணு திரும்ப. அவ்வளோதான். சைடில் ரைட் எரியுதா, ரெட் கலர் எடுக்காத, ஆகுது விடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரிஜெக்டட், ரிஜெக்டட்ல 4 இருக்கு. இன்வாய்ஸ் எது ஹோல்டில் இருக்குது அப்படின்னா அது 200 இங்கே பாருங்க. இது ஜஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆன் ஹோல்டு, இதெல்லாம் எதுவும் இல்லை. இது உங்களுக்கு மானிட்டரிங் டேஷ்போர்டு தான் இதில் இன்வாய்ஸஸ்க்கு. அதே மாதிரி பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வஸ்ட் எதுவும் பண்ணோன்னா பிபிஆர் பண்ணும்போது அதில் எதுவும் அட்டென்ஷனில் இருக்குது, கம்ப்ளீட்டடு, டெர்மினேட் ஆகிறது, அதெல்லாம் இங்கே காட்டும். பேமெண்ட் ரெக்வஸ்ட் ஸ்டாப் ஆகுறது, அப்புறம் சப்ளையர் சைட் பேமெண்ட் ஹோல்ட்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா இங்கே காட்டும். ஓகேவா ப்ரோ? டேஷ்போர்ட்ஸில் எதுவும் டவுட் இருக்கா இங்கே? கிளியர் ப்ரோ, டேஷ்போர்ட் ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு இன்வாய்சஸ் கிளிக் பண்ணி இதில் அந்த இன்வாய்சஸில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் ஏதோ ஸ்கேன்டு காப்பீஸ் வெளியே இருந்து வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் இங்கே இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒரு ஹைப்பர் லிங்க். ஜீரோ ஜீரோன்றது 0 to 7 டேஸில் உங்களுக்கு எதுவும் வெளியே ஸ்கேன் பண்ண காப்பீஸ் வந்திருக்கான்னு அர்த்தம். இதே 8 to 15 டேஸில் எதுவும் இல்லை. 15 டேஸ் முன்னாடி உங்களுக்கு 71 இருக்குது. இதை கிளிக் பண்ணால் அந்த ஸ்கேன்டு இன்வாய்ஸஸ்க்கு போகும். நெக்ஸ்ட்டு ரீசன்ஸ் 24 ஹவர்ஸில் எதுவும் இருக்கான்ட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஹோல்ட்லேயே எதுவும் இல்லை. அப்ரூவல்ஸில் தான் நம்ம அங்கே பார்த்தோம் 15 இருக்குது, அதர்ஸில் 4 ரிஜெக்ட் ஆனது இதெல்லாம் இருக்குது. ப்ரீபெய்டு இன்வாய்சஸ் இருந்தால் இங்கே காட்டும். இதுதான், இதுவும் டேஷ்போர்டு மாதிரி தான் இந்த இன்வாய்ஸில். இப்போ நம்ம எங்கே போய் கிரியேட் பண்ணோம், இங்கேயே கிரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே கிரியேட் இருக்கா, கிரியேட் இன்வாய்ஸ்னு, இங்கேயே கிரியேட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் இங்கே டாஸ்க் கிளிக் பண்ணி கிரியேட் இன்வாய்ஸ் இங்கே இருக்கா, இதை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணலாம். மொத்தம் பேபிள்ஸில் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு 3 இருக்கும். ஹெட்டரு, லைன்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். எப்படி ஜேர்னல் பார்க்கும்போது ஜேர்னலில் பேட்ச் பார்த்தோம், ஹெட்டரு, பேட்ச், அப்புறம் கீழே வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் இன்வாய்ஸ் ஹெட்டர்ஸ் இருக்கும், லைன்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இதுதான் உங்களுக்கு இன்வாய்ஸ். இப்போ இதில் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, இப்போ கிரியேட் இன்வாய்ஸ் இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையிங் பிஓன்னு இருக்கும் ஹெட்டர் லெவலில். பிஓ வச்சு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பிஓ நம்பர் சூஸ் பண்ணோன்னா வரும். ஓகே, அது ஒரு இன்வாய்ஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது டேரெக்டாக ஸ்டாண்டர்டே போட்டுடலாம். இப்போ நான் US1 பிஸ்னஸ் யூனிட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு சப்ளையர் சூஸ் பண்ணணும். சப்ளையர் சூஸ் பண்ணிட்டேன். சப்ளையர் சூஸ் பண்ணால் சைட் அதுவாக வந்துடும், லீகல் என்டிட்டியும் வரும். பார்த்தீங்களா, சைட் நம்பர், சப்ளையர் நம்பரு எல்லாமே வந்துடும். இது வந்து ஏன்னா இந்த யூஎஸ்னால எல்லாமே பட்டு பட்டுன்னு வந்தது இல்ல ப்ரோ. இல்லை இல்லை, இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணாலும் சப்ளையர் கொடுக்கும்போது சைட் நம்பர் வரும், சப்ளையர் நம்பர் வரும், சப்ளையர் சைட்டு, லீகல் என்டிட்டி எல்லாமே வந்துடும். அதான். ஓகே. இல்ல, ஒரு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் அப்படி இப்படின்னு எரர் காட்டுது ப்ரோ, ஏதோ புதுசா பண்ற மாதிரி இருந்தா. இல்லை அதான் இல்லை வராது, அதெல்லாம் வராது. நீங்கள் வராதா? கரெக்டாக மேப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சரி ஓகே ப்ரோ, விட்டு விட்டு நம்ம கேக்குது. இன்வாய்ஸ் குரூப்ல நம்ம இன்வாய்ஸ் குரூப்லாம் எதுவும் பண்ணல. ம். இப்போ நம்பர் கொடுக்க போகிறோம். ஹலோ, இப்போ கேக்குதா ப்ரோ? இப்போ கூட லைட்டா விட்டு கேக்குறோம், திருப்பி சொல்லுங்க. கேக்குதான்னு பாப்போம் ப்ரோ. ஓகே. ஓகே இப்போ இந்த கேக்குது கேக்குது. இன்வாய்ஸ் நம்பரு நம்ம மேனுவலாக என்டர் பண்ணணும். இந்த இடத்துல நான் IN
இந்த ஜீரோ சப்ளையர் தர ஜீரோ இன்வாய்ஸ் நம்பர் ஒன் எடுத்து இங்க அது மாதிரி கொடுக்குறேன். போடணும் கரெக்டா? கரெக்ட். இங்க நம்ம ஓகே நான் இப்போ மேனுவலா கிரியேட் பண்றேன். ஆனா இந்த இது ஓகே. சப்ளையர் கொடுக்குற இன்வாய்ஸ் தான் நம்ம என்டர் பண்ணணும். அப்புறம் அவங்க என்ன அமௌண்ட் அமௌண்ட்ல எப்படி தராங்களோ டிஃபால்ட்டா நம் யூஎஸ்டின்னு காட்டுதுன்னா ஆ அமௌண்ட்ல எப்படி டிஃபால்ட்டா யூஎஸ்டி காட்டுதுன்னா, பிஸ்னஸ் யூனிட் லெவல் நம்ம காமன் ஆப்ஷன் ஃபார் பேயபிள்ஸ் அப்புறம் இன்வாய்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது அங்கேயே கொடுத்துருப்போம் யூஎஸ்டின்னு எடுத்துக்கோன்னு. இல்லாட்டி சப்ளையர் லெவலில் கொடுத்துருக்கலாம் யூஎஸ்டி. அதனால தான் இங்கே வருது. நெக்ஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் வேணா லைன்ஸ் வரும். இங்கே லைன்ஸ் இருக்குல்ல, லைன்ஸை எக்ஸ்பேண்ட் லைன்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதில் அமௌண்ட் கொடுக்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம். லைன்ஸ் லெவலில் இங்கே பாருங்கள், லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்பர் காட்டும், டைப் காட்டும், ஐட்டமாக மிஸ்லேனியஸ் ஃப்ரைட் அண்ட் ஐட்டம் தான். அமௌண்ட்டு கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு நம்ம கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா, அது கொடுத்துக்கலாம். இல்லை காம்பினேஷன் கொடுத்துக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். எய்தர் டிஸ்ட்ரிபியூஷன் செட் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன். இது ரெண்டில் ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது நான் அமௌண்ட்டு சூஸ் பண்ணுறேன். 1000 கொடுத்துருக்கேன். 1000 ஒரே லைனாகவும் கொடுக்கலாம், இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி டபுளாவோ இல்லை ட்ரிபிளாவோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு வச்சு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன், இன்னொன்று காம்பினேஷன் வச்சு கிரியேட் பண்ணுறேன். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு சூஸ் பண்ணுறேன். நம்ம கிரியேட் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும், நம்ம கிரியேட் பண்ணது ரெஃப்ரெஷ் ஆகவும் போயிடுச்சு. நான் அதனால இது சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு கொடுத்தோம்னா காம்பினேஷன் வந்து டிசேபிள் ஆகிடும், நம்மளால போட முடியாது. நெக்ஸ்ட்டு ரெஃபரன்சஸ் எதுவும் இல்லை, டேக்ஸஸ் எதுவும் இல்லை, பர்ச்சேஸ் எதுவும் இல்லை. இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். இந்த இன்வாய்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க. நீட்ஸ் வேலிடேட்டட் நாட் வேலிடேட்டட்னு வந்துருச்சா? ஏன்னா என்ன, இன்வாய்ஸ் வேலிடேட் பண்ணல, ஜஸ்ட் இன்வாய்ஸ் கிரியேட் தான் பண்ணும். இப்போ வேலிடேட் பண்ணணும்னா, இப்போ இங்கே இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணி வேலிடேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண இன்வாய்ஸ் வேலிடேட் ஆகும். நீட்ஸ் ரீவேலிடேஷன் வந்துடும். இப்போ நான் திரும்ப, ஏன் நீட்ஸ் ரீவேலிடேஷன் வந்துருச்சுன்னா, டேக்ஸ் அமௌண்ட்டு ஆட் ஆயிருக்கும். இங்கே பாருங்க 0.95. இப்போ டேக்ஸஸ்னு ஒரு காலம் இருக்கும், இதில் டேக்ஸ் அமௌண்ட் வரும். நீங்கள் கிரியேட் பண்ணுற பியூக்கு டேக்ஸஸ் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம், டேக்ஸ் கான்ஃபிகரேஷன் வேறு. இது யூஎஸ் ஒன்னுக்கு அவங்க பண்ணியிருக்கவும் இங்கே வருது. நம்ம பண்ணதுக்கு டேக்ஸ் வராது. நமக்கு என்ன அமௌண்ட் இங்கே ஹெட்டர் லெவலில் போடுறீங்களோ, லைன் லெவலில் கொடுக்குறோமோ அதுதான் உங்களுக்கு காட்டும். ஸோ இங்க வந்து டாக்ஸ் அதனால வந்து வேலிடேட் ஆட் ஆகிடும். பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அமௌண்ட் போடல அப்படி தானே? டேக்ஸ் வந்து இவங்க யூஎஸ்பியூக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஓ ஸ்டேட்டு நம்ம சிட்டி கவுண்டின்னு சொல்லி. ஓகே ஓகே. அந்த நம்ம அந்த இந்தியாவுக்கு ம், சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம இந்தியாவுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி போடணுமா? எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டிலாம் வரும்ல, அது மாதிரி. ஓகே. நம்ம வந்து டாக்ஸ் டிஃபைன் பண்ணலன்னா வராது. ஆ இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இங்க காட்டும். ஓ, இப்படி பண்ணாதா ப்ரோ? காட்டும். இப்போ இவங்கள டாக்ஸ் போட்டிருக்காங்க, இப்போ இதுவே ம் கால்குலேட் பண்ணி போடாதா? அதான் கால்குலேட் பண்ணியிருக்கீங்க பாருங்க. நம்ம ஆ கொடுத்த அமௌண்ட் 1000ல் சிக்ஸ் ஆ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஸ்டேட் டேக்ஸாக எடுத்துக்கிறாங்க, த்ரீ ஓகே பர்சன்டேஜ் வந்து 30 ஓகே இதாக எடுத்துக்கிறாங்க சிட்டியா. கவுண்டியில் எதுவும் இல்லை. ஓகே ருபீஸ் நான் இங்கே ஹெட்டர் லெவலில் ஆட் பண்ணேன். ஓகே. ஆனால் லைன் லெவலில் அமௌண்ட் மாறாது, ஏன்னா 1000 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், மீதி 95 வந்து டேக்ஸ். ஆக்ஷன்ஸ் கொடுத்து வேலிடேட்.
இப்போ பாத்தீங்களா வேலிடேட் ஆயிடுச்சு இன்வாய்ஸ். ஆமா கரெக்ஷன் பண்ணோன்னு தான். அதாவது என்ன காட்டியிருக்குன்னா நீங்க 1000 போட்டீங்க. பட் கீழே மட்டும் 1095ன்னு காட்டியிருக்கு. அதை என்டர் பண்ணோன்னா வேலிட் ஆகல. அதுக்கப்புறம் நீங்க 95 டேக்ஸ் போட்டிருக்கீங்க. அமௌண்ட் வந்து நான் முதல்ல இன்க்ளூட் பண்ணல. டேக்ஸ் ஓகே ப்ரோ. அமௌண்ட் 95 இன்க்ளூட் பண்ணோனையும் வேலிடேட் ஆயிடுச்சு. இப்போ புரிஞ்சிச்சு. இதை எப்படி போஸ்ட் பண்ணலாம்னா, இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணி ரெண்டு லெவல் நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஒன்னு டிராஃப்டா, அக்கௌண்டிங் டிராஃப்டா கொடுத்துக்கலாம் லெஜருக்கு. இல்ல போஸ்ட் டு லெஜர் கொடுத்தீங்கன்னா போஸ்ட் ஆயிடும். இப்போ நான் போஸ்ட் டு லெஜர் கொடுக்குறேன். அக்கௌண்டிங் ஹேஸ் been completed. இப்போ வியூ அக்கௌண்டிங் கொடுத்தீங்கன்னா வியூ அக்கௌண்டிங் பாத்தீங்களா, ஜிஎல்ல எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்க. எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட்ல விழுந்திருக்கும். லயபிலிட்டி அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல விழுந்திருக்கும். இங்க பாருங்க, லயபிலிட்டி ஃபுல்லா கிரெடிட்ல இருக்கும். ஐயோ ப்ரோ கேக்குதா? ப்ரோ கேக்குது ப்ரோ. மியூட்ல போட்டு பேசிட்டு இருந்தேன். ஹலோ. அந்த இல்ல, ஒன் செகண்ட். இப்போ நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ ம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? பே அது பண்ணல, மட்டும். இன்வாய்ஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே, சாரி சாரி. இன்வாய்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே. ஆ இப்போ ஓகே இந்த ஓகே. இன்வாய்ஸை போஸ்ட் இது பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்க. இன்னொரு வாட்டி ஓகே. போஸ்ட் கொடுத்தேன்னா போகாது. இப்போ நான் அக்கௌண்டிங் தான் பார்க்கணும். வியூ அது அக்கௌண்டிங் எங்க போய் பார்க்கலாம்னா ஜெனரல். இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். ஜெனரல் லெஜர் போறேன். இதுல ஜேர்னல்ஸ் போயிட்டு டாஸ்க் கிளிக் பண்ணி மேனேஜ் ஜேர்னல்ஸ் போனேன்னா இதுல அக்கௌண்டிங் பீரியட் இது. இல்ல சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதுல எந்த அப்ளிகேஷன் சொல்லி கொடுக்கணும். இதுல தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் பேபிளா ரிசீவபிள்ஸா எதுல இருந்து நமக்கு வந்துருக்குன்னு சொல்லி, நம்மளது அக்கௌண்ட்ஸ் பேபிள் நினைக்கிறேன். பேபிள்ஸ் நினைக்கிறேன். பேபிள்ஸ் பேபிள்ஸ் இருக்கா, ஆரக்கல் ஃபியூஷன் பேபிள்ஸ். இப்போ சர்ச் பண்ணேன்னா இந்த பீரியட்ல போஸ்ட் ஆன ஜேர்னல் காட்டும். இதுல நம்மளது இதான். செகண்ட்ல இருக்கு. ஓகே ஓகே. ப்ரோ கேக்குதா? ப்ரோ உங்க ஆடியோ கிளியரா இல்ல. கே- ப்ரோ கிளியரா இல்ல. கேக்குதா? ஆ ஓகே. நார்மல். இப்ப இதை கிளிக் பண்ணிட்டேன், லோட் இருக்கு. ஹலோ. ஹலோ ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ. ம். ப்ரோ கேக்குது. இந்த இதுல பாத்தீங்களா, ஜேர்னல் பே பேட்ச்ல பாத்தீங்கன்னா பேபிள்ஸ் இதெல்லாம் பேட்ச் அதுவே கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம கிரியேட் பண்ணல. கீழே பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, இது நம்ம எதுக்குள்ள குட் போனீங்க? ஏன்னா ஒரு ஒரு 4 மினிட், ஒரு 2 மினிட்ஸ் உங்க ஸ்கிரீனே சுத்தமா தெரியல. இது மட்டும் தான் தெரியுது எனக்கு. ஒரு 2 மினிட்ஸ் உங்க ஸ்கிரீனே தெரியல பர்ச்சேஸ் சுத்தமா. இன்வாய்ஸ் இந்த பேஜ். ப்ரோ கேக்குதா? ஹலோ. ஆ. ஹலோ.
கேக்குதா? ஹலோ, கேக்குது ஹலோ கேக்குது ப்ரோ. ப்ரோ, அது எப்படி போட்டீங்க ஜேர்னல் மட்டும்? ஏன்னா 2 மினிட்ஸ்க்கு ஹலோ. உங்க ஸ்க்ரீன் வந்து கேக்குதா? ஹலோ ஹலோ ஓகே ஓகே. ஹலோ. ப்ரோ கேக்குதா ப்ரோ? இங்க பாருங்க, சோர்ஸ்ல வந்து பேபிள்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. பேபிள்ஸ் சூஸ் பண்ணிட்டு மந்த் கொடுத்துருக்கேன். மந்த் கொடுத்து சர்ச் பண்ணேன்னா இங்க வரும். இதுல பேபிள்ல நம்மளோட இன்வாய்ஸோட அமௌண்ட்டை வச்சு நான் ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்கேன். இதுல ஓகே ஓகே ஓகே. ம் கீழே ஓ, வந்தேன்னா நம்ம அங்க அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேனுவலா போட்டோம். அக்கௌண்ட்ஸ். இல்ல, ஒன் செகண்ட். இப்போ ம் நம்ம ஃபர்ஸ்ட் மேனுவலா போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மோஸ்ட் எல்லாம் சப்லெச்சர் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி கிரியேட் பண்ணா இப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஃபைன் பண்ணிடும். ம் ஓகே ப்ரோ. ஆமா. இவ்வளவுதான் கிரெடிட்ல நான். விழுந்துரும், ஓகே டெபிட்ல விழுவும். ஓகே சேனல் ஓகே இம்போர்ட் கிரியேட்டர்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் வரும். இந்த அக்கௌண்ட்ல எங்க இருந்து எடுக்குதுன்னா நீங்க கொடுத்தீங்களே டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு, அதை ஆமா. வச்சு தான் இந்த அக்கௌண்ட் எடுக்குது. ஓகே. அதை பேஸ் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட் வருது. ம் ஓகே. இது மேனுவல். நெக்ஸ்ட் இன்னொன்று கிரியேட் பண்றேன். இவ்வளவுதான் ஏபியா? இதுல அவ்வளவுதானா? டிஸ்ட்ரிபியூஷன் செட் யூஸ் பண்ணி நம்ம ஓ, நான் வெறும் இன்வாய்ஸ் தானே கிரியேட் பண்ணோம். ஏபி. கரெக்ட். ஆமா ப்ரோ, இது மட்டும்தான் டிரான்சாக்ஷன். மீட்டிங் வேற முடிய போகுது. ஓகே நெக்ஸ்ட் பேமெண்ட்ஸ் பார்க்கணும். ஓகே. இன்னும் எவ்வளவு நேரம் bro இருக்கு? லெஸ் தென் மினிட்டா? இன்னும் 1 மினிட் 40 செகண்ட்ஸ் இருக்கு. ஓகே ப்ரோ. விடுங்க. இன்னொரு இன்வாய்ஸ் அதுக்குள்ள கிரியேட் பண்ண முடியும். புரியல. ப்ரோ, இன்வாய்ஸ் என்ன? விடுங்க விடுங்க, நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ப்ராக்டிஸ் பண்றேன். இப்போ கிரியேட் பண்ண மாதிரி தானே கிரியேட் பண்ணோம். இதே மாதிரி கிரியேட் பண்ணுங்க. இன்னும் ஓகே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் நாளைக்கு எடுக்கிறேன் ப்ரோ. சரி ஓகே. இன்னும் இப்போ வந்து ஆ நம்ம இன்வாய்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அது அதுக்கான பேமெண்ட் நம்ம அதுக்கு கிரியேட் இன்னும் பண்ணணும். பேமெண்ட் பண்ணல. அதுக்கு இன்னும் ஓகே. பேமெண்ட் பண்ணல. பண்ணல, அதான் அதான். ஸோ அது அது எப்படி? பண்ணணும். ம் அது பண்ணணும். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஏபி முடிச்சிடலாம். சூப்பர் ப்ரோ. அப்போ இந்த வீக்ல முடிச்சிடலாம். ஆமா ப்ரோ. ஓகே. சரி ப்ரோ, முடிச்சோன்னு அப்போ நீங்க லீவ் போட்டு. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே. ஓகே ப்ரோ. ம் ஆ. ஓகே பாய் ப்ரோ. பாய்.